காவேரி பாயும் சோழவள நாட்டில் நாட்டியத்தான் குடியில் சிவத்தலத்தில் வீர வேளாளர் மரபில் கோட்புலியார் என்ற நாயனார் வாழ்ந்து வந்தார். இவர் சோழருடைய போர்ப்படையில் சேர்ந்து படை தலைவராக பணியாற்றி வந்தார். இவர் எந்த சூழ்நிலையிலும் எதற்கும் எவருக்கும் பயப்படாமல் அவர்களையும் அந்த சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளும் சிறந்த வீரர் ஆவார். புலியை போன்று வேட்டையாடுவதில் பெரும் வல்லவராக இருந்த காரணத்தினாலும் புலி போன்ற குணமிக்கவராக இருந்ததாலும் இவருக்கு கோட்புலியார் என்ற காரண பெயர் ஏற்பட்டது. நாட்டிற்காகவும் தான் அன்பு கொண்ட நாட்டு மக்களுக்காகவும் எண்ணற்ற போர்க்களம் சென்று பகை அரசர்களை வென்று மன்னருக்கு எல்லையற்ற வெற்றியை தேடிக் கொடுத்தார். வீரம் கொண்டு எதிரிகளை கொன்றது மட்டுமல்லாமல் தனது வயதுடைய பல இளைஞர்களுக்கு முன் உதாரணமாக இருந்து வீரம் வளர்த்த கோட்புலியார் சிவபெருமானின் மீது எல்லையில்லா பக்தி கொண்டிருந்தார். இவர் தமக்கு கிடைக்கும் அளவற்ற நிதிகள் அத்தனைக்கும் நெல் வாங்கி வீட்டில் மலைமலையாக குவித்தார். சேமித்த நெற்குவியலை கோவில் திருப்பணிக்கு பயன்படுத்தினார். ஒருமுறை கோட்புலியார் எதிரி நாட்டுக்கு சென்று போர் புரிய வேண்டிய நிர்பந்தம் வந்தது. தொலைதூரம் என்பதால் வீட்டில் இருப்பவர்களிடம் விடைபெற்று போருக்கு போகும் முன்பு தம் குடும்பத்தாரிடமும் உறவினரிடமும் சுற்றத்தாரிடமும் சென்று சிவபெருமானுக்காக சேமித்து வைத்த நெல்லை யாரும் தன் சொந்த உபயோகத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் அவ்வாறு எடுப்பது சிவ துரோகமாகும் என்றும் இது இறைவனின் ஆணை என்றும் நான் இல்லாத வேளையில் கோவில் திருப்பணிக்கு எவ்வளவு வேண்டுமென்றாலும் எடுத்து கொடுக்கலாம் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டு புறப்பட்டார். கோட்புலியார் எதிரிகளை வீழ்த்த போர்க்களம் நோக்கி சென்ற சில நாட்களில் நாட்டில் பஞ்சம் ஏற்பட துவங்கியது. அந்த நாட்டில் பஞ்சம் தலைவிரித்தாடியது. மக்கள் பட்டினியால் வாடினார்கள். கோட்புலியாரின் வீட்டிலும் பஞ்சம் தாண்டவமாடியது. அந்த காலகட்டத்தில் மக்கள் எல்லோரும் உணவு கிடைக்காமல் மிகுந்த இன்னலுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாயினர். அந்த சூழலில் கோட்புலியாரின் சுற்றத்தினர் பசியின் கொடுமை தாங்காமல் அடியார் வழிபாட்டிற்காக சேமித்து வைத்திருந்த நெல்லை எடுத்து தாராளமாக செலவு செய்தனர். நாட்கள் கடந்து சென்றன. ஒரு வழியாக எதிரிகளை கொன்று குவித்து வெற்றி பெற்று திரும்பினார் கோட்புலியார். ஊர் மக்கள் அனைவரும் அவரை இன்முகத்தோடு வரவேற்றனர். கோட்புலியார் மிகவும் மகிழ்ச்சியுடனும் தமது ஊர் மக்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு தனது மனதில் கோவில் திருப்பணிக்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்று மகிழ்ந்தவாறு வீட்டுக்குள் நுழைந்தார். கோட்புலியாரின் கண்களில் முதலில் மலை போல் இருந்த நெற்குவியலானது மடு போல் குறைந்திருப்பது கண்ணில் தென்பட்டது. நெற்குவியல் குறைந்திருப்பதை கண்டதும் மிகுந்த கோபம் கொண்டவராய் வீட்டில் இருப்பவர்கள் அனைவரையும் அழைத்தார். அவர்கள் அனைவரும் வந்ததும் மிகுந்த கோபம் கொண்ட பார்வையுடன் வீட்டில் இருந்த நெற்குவியலானது குறைந்திருக்கின்றது, ஏதேனும் திருப்பணிகள் மேற்கொண்டீர்களா என்று கேட்டார். ஆனால் அங்கிருந்த உறவினர்களோ அவரது கோபத்தை கண்டு பயந்தார்கள். பின்பு அவரிடம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு நடந்தவற்றை எடுத்து கூறினார்கள். அதாவது நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் அனைவரும் உணவின்றி பலவிதமான துன்பங்களை அனுபவித்ததையும் அதனால் உறவினர்கள் மற்றும் சுற்றம் என அனைவரும் நெல்மணிகளை பயன்படுத்தியதாகவும் தெரிவித்தார்கள். இதை கேட்டதும் சிவபெருமானின் திருப்பணிக்காக வைத்திருந்த அனைத்து நெல்மணிகளையும் உண்டதை அறிந்ததும் அவர் கொண்ட கோபமானது எல்லையில்லாத அளவில் பல மடங்கு அதிகமானது. ஆனால் தாம் கொண்ட கோபத்தை வெளிக்காட்டாமல் எதுவும் பேசாமல் நெல்மணிகளை எவர் எவர் சாப்பிட்டனர் என்ற விவரங்களை அறிந்து கொண்டு அவர்கள் அனைவரையும் தம்முடைய இல்லத்திற்கு வரவழைத்தார். நாயனார் வைத்திருந்த நெல்மணிகளை உண்டவர்கள் அனைவரும் வந்த பின்பு எவரும் தப்பி ஓட முடியாதவாறு காவல் ஏற்பாடுகளை செய்துவிட்டு அவர்களிடம் சென்று சிவ சொத்துக்களை தமது தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்துவது என்பது சிவ துரோகமாகும் என்று கூறியவாறு அங்கு நின்று கொண்டிருந்த அனைவரையும் வெட்டி சாய்க்க துவங்கினார். இவரது செயல்களை கண்டதும் மற்ற உறவினர்கள் அனைவரும் என்ன செய்வது என்று புரியாமல் அங்கும் இங்குமாக ஓடத் துவங்கினார்கள். எவராலும் அங்கிருந்து தப்பித்து செல்ல முடியவில்லை. தாய், தந்தை, மனைவி, மக்கள், உடன் பிறந்தார், உறவினர் என்று
அனைவரையும் கொன்று குவித்தார். ஓர் ஆண் குழந்தையை தவிர அனைவரையும் கொன்று குவித்தார். அப்பிள்ளையை கண்ட காவலன் அவரிடம், ஐயனே, இந்த பாலகன் மட்டுமே நம் குடிக்கு உரிய ஒரே புதல்வனாவான். இவன் அன்னத்தை உண்ணவே இல்லை. இக்குழந்தையை மட்டுமாவது கொல்லாமல் உயிர் வாழ அருள் புரிய வேண்டுமென்று பணிவோடு கேட்டுக்கொண்டான். காவலன் கூறியதை கேட்டும் இன்னும் கோபம் ஏற்பட, இந்த பாலகன் அன்னத்தை உண்ணாமல் இருந்தாலும் அன்னத்தை உண்ட அன்னையின் தாய்ப்பாலை உண்டவன் என்று கூறி சிறிது கூட யோசிக்காமல் தமது குடிக்கு கடைசி புதல்வனாக இருந்த அந்த குழந்தையை கனப்பொழுதில் தமது வாளினால் இரு துண்டாக்கினார். அப்பொழுது மிகுந்த பேரொளியுடன் சிவபெருமான் எழுந்தருளினார். எவருக்கும் காண கிடைக்காத அருங்காட்சியை கண்டதும் பிறவி பெரும் கடலை கடந்த பேரின்பம் கொண்டார் கோட்புலியார். பின்பு விழிகளில் நீர் வழிய தனது கரத்தில் இருந்த வாளை நிலத்தில் வைத்துவிட்டு தம்முடைய இரு கரங்களையும் தலையின் மீது வைத்து வணங்கினார். எம்பெருமான் கோட்புலியாரை நோக்கி, உன் உடைவாளால் உயிர் சென்ற அனைவரும் பிறவி என்னும் பாவத்தை விட்டு அகன்று அவர்கள் எம்மிடத்தில் இன்பமாக வாழ்வார்கள். நீயும் எம்முடன் இணைவா என்று அருள் புரிந்தார். கோட்புலியார் காட்டிய பக்தியின் சக்தி அனைவருக்கும் பிறவா பெருவாழ்வை கொடுத்தது.